முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. வெள்ளிக்கிழமை நிப்டி 156 புள்ளிகள் ஏற்றத்திலும் சென்செக்ஸ் 504 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. திரும்பவும் இப்போ ஈரான் போரோட தாக்கங்கள், ஈரான் போர் தொடங்குதா, அந்த மாதிரி கேள்வி எழுந்திருக்கு. இத பத்தி என்ன சார் சொல்றீங்க? ஏசியன் மார்க்கெட் எப்படி ஓபன் ஆயிருக்கு? இன்னைக்கு மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் சந்தையை பத்தியே பேசிடுவோம். ஐ திங்க் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா நிப்டி முக்கியமாக பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. சக்சஸ்ஃபுல்லி 24,000 அப்படின்ற ஒரு பேஸ் இப்போதைக்கு சப்போர்ட் லெவலா ஹோல்ட் பண்ணி வைத்து 24,400, 450 எக்ஸெட்ரா அந்த ஒரு ரேஞ்ச் வரைக்குமே செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு, பொட்டன்ஷியல் அது சஸ்டெயின் ஆகிருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். கடந்த 3 செஷன்ஸ் ஆக நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரஃப்லி 24,000, 24,400 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் சந்தை இருந்திருக்கு. அட்லீஸ்ட் நிப்டி இண்டெக்ஸ் இருந்திருக்கிறது. அண்ட் தட் இஸ் சோஃபார் சரி, இந்த லெவல்ல ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன் அட்டெம்ப்ட் பண்ணுகின்ற ஒரு பாசிபிலிட்டி நமக்கு ஒரு உதாரணமாக இது காட்டுகிறது. ஃபர்ஸ்ட். இரண்டாவது, ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் கல்ஃப் மார்க்கெட்ஸ்ல இல்ல ஈரான் யுஎஸ் போர் சண்டையில இப்போ வெள்ளி சனி அன்று ட்ரம்ப் சொன்னது என்னன்னா, ஈரான் யுஎஸ் பீஸ் டாக்ஸ், அதாவது சமாதான பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அக்ரி டு எவ்ரிதிங், அதாவது யுஎஸ் வைத்திருக்கிற எல்லா கோரிக்கையுமே ஈரான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஈரானியன் ஒபிஷியல்ஸ் அது எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணவில்லை. நேற்றைய தினம் இன்ஃபேக்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுஸ்கா அப்படின்ற ஒரு ஈரானியன் கப்பல் மீது யுஎஸ் நேவி ஒரு தாக்குதல் செய்ததாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அந்த கப்பலுடைய என்ஜின் ரூம் ப்ளோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது கப்பல் செயல்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஈரானியன் நேவி கஸ்டடியில இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு 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 நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முக்கியமாக எஸ்கலேஷன் ஆஃப் வார், இது டைரக்ட் ஈரான் கப்பல் மீது அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா கடந்து செல்கின்ற ஒரு கப்பலை, ஈரானியன் கப்பலை யுஎஸ் நேவி தாக்குதல் செய்தது எஸ்கலேஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது போருக்கு ஏற்ற அந்த ஒரு நீக்கங்களாக தெரிகிறது. இரண்டாவது, நேற்றைய தினம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் யுஎஸ் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிட்ஜும், ஒவ்வொரு நியூக்ளியர் பிளான்ட், எனர்ஜி பிளான்ட்டுமே நான் சின்ன பின்னம் ஆக்கிடுவேன் அப்படின்ற ஒரு த்ரெட்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நாள் பீஸ் எல்லாம் நடந்திருக்கிறது, சமாதான பேச்சுவார்த்தை சூப்பரா முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அடுத்த நாள் கப்பலை தாக்க வேண்டியது, அதுக்கு அடுத்த நாள் எனர்ஜி பிளான்ட், அங்க இருக்கக்கூடிய ஈரானே காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஸோ இது எல்லாமே கன்ஃபியூஷன்ல நம்மள கன்ஃபியூஷன்ல கொண்டு விட்டுருக்கிறது. இப்போ இதுல நம்மளோட அவுட்கம்ஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்றதா, டவ் ஃபியூச்சர்ஸ், அதாவது யூஎஸ் இருக்கக்கூடிய டவ் ஃபியூச்சர்ஸ். இப்ப நான் எதுக்காக இந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, மார்க்கெட்ஸ் இது எப்படி வித்தியாசமா இது ரீட் பண்றது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். டவ் ஃபியூச்சர்ஸ்ன்றது யூஎஸ் டவ் ஜோன்ஸ் உடைய ஃபியூச்சர்ஸ் ட்ரேட், அது தொடர்ந்து 24/7 நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்த உடனே இன்றைய தினம் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல ஆல்ரெடி 400 புள்ளிகள் சரிவோட அங்க வர்த்தகம் நடந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ த வேர்ல்ட் இஸ் ட்ரேடிங் லோவர் ஆன் டவ் ஃபியூச்சர்ஸ். ஸோ தட் இஸ் ஒன். ஆனா ஆசிய நாட்டு சந்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா, இஃப் யூ லுக் அட் தி ஏசியன் மார்க்கெட்ஸ், அவங்க எல்லாமே ஒரு ஏற்றத்தோட தான் இப்போ செயல்பட்டு வருகிறது. முக்கியமா நிக்கே 225 ஒரு 578 புள்ளிகளும், அதே போல ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் ஒரு 75 புள்ளிகள் ஏற்றத்தோடும், காஸ்பி கொரியால இருக்கக்கூடிய காஸ்பி இண்டெக்ஸ் மட்டுமே 35 புள்ளிகள் சரிவோடு இப்போ வர்த்தகம் நடந்து வருது. ஸோ ஜப்பான், ஹாங்காங் ஏற்றத்தோடு, கொரியா ஒரு சரிவோட ட்ரேட் அதாவது வர்த்தகம் நடந்து வருகிறது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ whereas Dow futures already down by 400. ஸோ திஸ் இஸ் தி பிக்சர். அவங்க ஆல்ரெடி இந்த கப்பல் தாக்குதல், இந்த இவருடைய பேச்சு எக்ஸெட்ரா எல்லாத்துக்குமே டவ் ஃபியூச்சர்ஸ் ரியாக்ட் ஆகுறது. இது முக்கியமா ஹாங்காங் அண்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் அவங்க சொந்த ஸ்ட்ரென்த்துக்காக இல்ல அவங்களோட எக்கனாமிக் வாட் எவர் ரீசன்ஸுக்காக இந்த சந்தை ஏற்றத்தோடு இருக்கிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஓகே, சரி. இப்போ நமக்கு இது எப்படி இருக்க போகுது இன்றைய தினம் அப்படின்றத பார்க்க போவோமானால், லைக் ஐ செட் பிஃபோர், 24,000, 24,400 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். 24,000 அப்படின்ற ஒரு லெவல் தாண்டி குறைவாக சந்தை செல்லும் பட்சத்தில் 23,880 புள்ளிகள் வரைக்கும் செல்லுகின்ற வாய்ப்பு. அதே போல 24,400 தாண்டும் பட்சத்தில்
நைஸ் ரன் அப் ஆல் த வே டு 24,700 வரைக்கும் கிடைக்கின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. பட் வீல் ஹாவ் டு சி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், ஈரான், யுஎஸ் இந்த போர் பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நீங்குவது அப்படின்றதையும், முக்கியமாக நாளைய தினம் அந்த 15 நாட்களுக்குள்ளான விடுமுறை, வார் ஹாலிடே அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது வந்து முடிய இருக்கிறது. இன்ஃபேக்ட் இது வரைக்குமே எந்த விதமான கன்க்ளூசிவ் பேச்சுவார்த்தையும் நடந்து ஒரு அவுட்கம் கொண்டு வந்ததாக நமக்கு தெரியவில்லை. சந்தைக்கு அந்த மாதிரி ஒரு செய்தியும் வரவில்லை. இன்றைய தினம் யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்போடைய மருமகன், அதே போல அவங்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி எல்லாமே இஸ்லாமாபாத்துக்கு செல்கின்ற பாசிபிலிட்டி இருக்கிறது, செல்வார்கள் அப்படின்றதையும் செய்தி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை தொடரும். அந்த ஒரு பட்சத்தில் நாளைய தினம் அந்த 14 days ரெஸ்ட் முடியவில்லை, அதாவது இந்த 14 days பீரியடுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வரவில்லை என்றால் அதை தொடர்ந்து இந்த வார் ஹாலிடே எக்ஸ்டென்ஷன் இருக்குமா, இல்ல ஒரு தற்காலிகமான இந்த போர் நிறுத்தம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா, இல்லது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் போர் வந்து நாளையிலிருந்து இல்ல புதன்கிழமையிலிருந்து மறுபடியும் ஃபுல் ஸ்விங்ல ஒரு எஸ்கலேஷன் நடக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஸோ இட் இஸ் அ நர்வஸ் டைம் ஆன் த மார்க்கெட்ஸ். ப்ராடர் ரேஞ்ச் கொஞ்சம் நர்வஸ்னஸ் சந்தைக்குள்ள வந்திருக்கிறது பிகாஸ் ஆஃப் தி அன்சர்டனிட்டி தட் இஸ் ஹேப்பனிங். இந்த போர் காரணமாக இந்த இருக்கக்கூடிய அந்த அன்சர்டனிட்டினால சந்தைக்குள் ஒரு அச்சமும் பயம் நுழைந்திருக்கிறது. எஃப்ஐஎஸ் திடீர்னு டோக்கன் பை பண்ணிட்டே வராங்களே சார், அது எதனாலவா இருக்கும் சார்? சும்மாதான். ஐ திங்க் நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது. அவங்க பண்ற 600 கோடி பைக்ல நீங்க சந்தோஷப்பட்டு நம்ம வந்து அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா உஷார் ஆகணும்ன்றது அர்த்தம். சிம்பிளா சென்னை பாஷையில சொன்னா நீங்க உஷார் ஆயிடுங்க அப்படின்னு. ஏன்னா நாங்க டோக்கன் பை பண்றோம், நீங்க இதை கண்டு ஏமாந்துடணும் அப்படின்ற ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். பிகாஸ் 600 கோடி எல்லாம் எங்க, 800 கோடி விற்கிறவங்க எங்க இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் லுக் அட் த ரிவர்சல் ஆஃப் பேட்டர்ன்ஸ். இந்த மாசம் வந்து எப்படி ஓவராலா இன்னும் நமக்கு 9 நாட்கள் மட்டுமே வர்த்தகம் இருக்கிறது ஏப்ரல் மாதத்துல. இந்த வாரத்துல 5 நாள், அடுத்த வாரம் இருக்கக்கூடிய 4 நாட்கள். ஸோ வேர் ஆல்மோஸ்ட் பாஸ் தி 50% மார்க். ஏப்ரல் மாதத்தோட ஆல்மோஸ்ட் 50% ட்ரேடிங் டேஸ் நம்ம முடிந்து விட்டு. இது வரைக்குமே ஏப்ரல் மாதத்துல எஃப்ஐஐ டிஐ வந்து எப்படி செயல்பட்டு இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தென் வி லுக் அட் ஃப்ரைடேஸ் ட்ரேட். ஸோ இந்த மாதம் எஃப்ஐஐஸ் வந்து இன்னும், அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் 39,224 கோடிக்கான நெட் செல்லர் கேஷ் செக்மெண்ட்ல. ஸோ 39 ஆல்மோஸ்ட் 40,000 crore நெட் செல்லர். நவ் இதுதான் கன்ஃபியூசிங் பேட்டர்ன். இப்போ டிஐஎஸ் பாத்தீங்கன்னா 29,000 கோடிக்கான நெட் பையரா இருக்காங்க. பொதுவா எஃப்ஐஐஸை விட டிஐஎஸ் வந்து அதிகமாக பையர்ஸா இருக்கக்கூடிய செயல்பாடு தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்படிதான் சந்தையில செயல்பாடு இருக்கு. அவங்க 1 லட்சம் வித்தாங்கன்னா இவங்க 1,42,000 வாங்குவாங்க. இவங்க 60,000 வித்தாங்க, எஃப்ஐஎஸ் 60,000 வித்தா இவங்க 80,000 வாங்குவாங்க. பட் இந்த மாசம் இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிவர்ஸ் ஆயிருக்கு எப்படி? இவங்க வித்ததை விட குறைவாதான், ஒரு 10,000 கோடி குறைவாக தான் டிஐஎஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ டிஐஎஸ் வந்து ஆல்ரெடி நம்ம செல்லிங் பத்தி போன வாரம் பேசியிருந்தோம். ஓரிரு நாட்கள் அந்த 5,000 கோடி எக்ஸெட்ரா அவங்க செல் பண்றதே நம்ம பார்த்தோம். ப்ராஃபிட் டேக்கிங் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் இந்த மாதம் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து இப்படி மாறி இருக்கிறது. இது இப்படியே நிலை நிற்குமா அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டும். ஏன்னா ஏயுஎம் கூடியிருக்கு, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி கூடியிருக்கு, நம்பர் ஆஃப் ஃபோலியோஸ் கூடியிருக்கு, இதெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பட் இங்க வால்யூம்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி தே ஆர் டவுன் பிலோ எஃப்ஐஐ செல்லிங் பை ஆல்மோஸ்ட் 10 to 11,000 crores. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் ரிவர்சலா அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டும். ஸோ ஆல்ரெடி நம்ம கேள்வி ஒருத்தர் கேட்டார்ல, எஃப்ஐஐ எதுக்கு பார்க்க வேண்டும். இப்ப இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் எல்லாம் பார்க்கும்போது இது ஏன் பார்க்கறோம்ன்றது முக்கியத்துவம். சரி, வெள்ளிக்கிழமை அன்று எப்படி பண்ணிருக்காங்க? மறுபடியும் டோக்கன் பை தான். டோக்கன் பை எப்படி நினைட்டா, வெள்ளிக்கிழமை அன்று 638 கோடிக்கான பையர் எஃப்ஐஐஸ். டிஐஎஸ் வந்து 4,700 கோடிக்கான நெட் செல்லர். ஸோ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். அவங்க வாங்குறதை விட இவங்க விற்கிறது 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா தான் அவங்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஹேப்பனிங். அவங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியேறாங்களா, ஸ்டாக் சர்ன் பண்றாங்களா? இதே கேள்விகள் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கிற அதே கேள்விகள் தான் இப்போ நான் கேட்கிறேன். ஒய் திஸ் சேஞ்ச்? இவ்வளோ இன்ஃப்ளோ வரும்பொழுது எதுக்காக விற்கிறீங்க? இன்ஃப்ளோஸ் எல்லாம் வெயிட் பண்ணி ஒருவேளை இந்த 14 days பீரியடுக்குள்ளான ப்ராஃபிட் எடுத்து வெளியேற்றி நம்ம வெயிட் பண்ணலாம். ஒருவேளை இந்த 14 நாட்கள்ல அங்க பீஸ் வந்து சமாதான பேச்சுவார்த்தை உருப்படியா நடக்கல அப்படின்னா அப்புறம் ஒரு வீழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப மறுபடியும் நம்ம லோவர் பிரைஸ்ல வாங்க கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல வாங்கினது, லோவர் பிரைஸ்ல வாங்கினது ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா, வருகின்ற ஏயுஎம் வந்து இன்னும் டிப்ளாய் ஆகலையா அப்படின்ற பல கேள்விகள் நம்ம மனசுல எழும்பும். ஸோ தயவு செஞ்சு இது கொஞ்சம் கவனமா இருங்க. இப்போதைக்கு பேட்டர்ன் வந்து ரிவர்சல் இருக்கு. So this token buy should not encourage us in any way.
இட் இஸ் செல்லிங் பை தி டிஐஎஸ் நமக்கு இன்னும் பெரிய பாதிப்பாக தோன்ற வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. திரும்பவும் ஈரான் போர் பதற்றம் ஆரம்பிச்சிருக்கோம் சார். இந்த நேரத்துல கச்சா எண்ணெய் எப்படி இருக்கு, தங்கம் வெள்ளி எப்படிங்க சார் இருக்கு? ஓகே, நீங்க அடிக்கடி கேட்கிற கேள்வி இன்னி கேட்கல. முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த கமாடிட்டி செக்மெண்ட்ல? சிம்பிளா ஒத்த வார்த்தை ஒரு புது ஃபார்முலா ஒண்ணு சொல்லிடலாம். இது நான் கவனித்து பார்த்த வரைக்குமே ஒரு ஃபார்முலா இல்ல, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். என்ன பண்ணிருக்கேன், இந்த அக்ஷய திருப்தி எல்லாம் விட்டுருங்க, அது நம்ம ஊர்ல தான் இதெல்லாம். பட் நார்மலா ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸா கவனிங்க. ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸா மறுபடியும் பிரச்சனை துவங்கினால், மீன்ஸ் அந்த பிளாக்கேட் இப்போ ஏற்கனவே ஒரு கப்பலை ப்ளோ பண்ணிருக்காங்க, நம்ம நிகழ்ச்சியில் ஆரம்பத்துல பேசணும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகரித்தால் கச்சா எண்ணெயுடைய விலை ஏறும், தங்கம் வெள்ளியுடைய விலை இறங்கும், சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. மறு சைட்ல இஃப் யூ லுக் ஃப்ரம் தி ஆப்போசிட் சைடு, ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ் பிரச்சனை இல்லாம திறந்திருக்கிறது, ஈரான் சொல்லியிருக்கிறது, இல்ல ஈரான் யுஎஸ் போர் ஒரு தற்காலிகமான நிறுத்தம் நடக்கிறது, ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ் ஓபன், கப்பல்கள் செல்லலாம், செயல்படலாம் அப்படின்றது சொன்னாங்கன்னா கச்சா எண்ணெய் வீழ்ச்சியை சந்திக்கும், தங்கம் வெள்ளி ஏற்றத்தை சந்திக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியா இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரு தம்பு ரூலா வைத்துக் கொள்ளுங்கள். இது கவனமா இருங்கள். பட் திஸ் இஸ் த ஈஸியர் இன்டர்பிரிட்டேஷன் ஹவு டு ட்ரேட். இது நான் பார்த்த வரைக்கும் சமீபத்துல இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ் பத்தி பேச்சு வரும்போது இந்த கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல எப்படி ரியாக்ஷன் இருக்கிறதுன்றது நான் சொல்ல வரேன். ஸோ இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இந்த இந்த தற்காலிகமான போர் நிறுத்தம் நடக்கிறது, நாங்கள் அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரும்போது ஆல்மோஸ்ட் $87 ஒரு பீப்பா அப்படின்ற லெவலுக்கு கச்சா எண்ணெய் வீழ்ச்சியை சந்தித்து பார்த்தோம். பட் மறுபடியும் இந்த பேச்செல்லாம் இப்படி போகும்பொழுது நாங்க பாம்பு பண்ணிடுவோம், ஈரான் இல்லாம பண்ணிடுவோம், அங்க இருக்கக்கூடிய பாலங்கள் கட்டடங்கள் எல்லாத்தையும் தருமட்டமாக்கிடுவோம் அப்படின்னு பேசும்பொழுது கச்சா எண்ணெயுடைய விலை ஆல்மோஸ்ட் ஒரு 7% ஏற்றத்தை சந்தித்தது பார்த்தோம். தற்போதைய நிலைமைக்கு பிரெண்ட் க்ரூட் ஆல்மோஸ்ட் $95 ஒரு பேரல் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருகிறதையும் பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் த ரிஸ்க் ஃபேக்டர். அதே சமயத்துல இந்த பிரச்சனை இல்லாமல் அந்த சுமூகமா பேச்செல்லாம் நமக்கு செய்திகளாக வரும்பொழுது தங்கம் வெள்ளி ஒரு இறக்கத்தை ஒரு ஏற்றத்தை சந்தித்து பார்த்தோம். ஏன்னா சுமூகமா போச்சு அப்படின்றது. பட் மறுபடியும் இப்போ ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ் இந்த பிரச்சனைகள் எக்ஸெட்ரா வரும்பொழுது தங்கம் அதே சமயத்துல $4,850 ஒரு அவுன்ஸ்ல இருக்கக்கூடியது இப்போ $4,800 இறங்கி இருக்கிறது. அதே போல வெள்ளி $79-80 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். காப்பர் ஆன் தி அதர் ஹேண்ட் $6.07 பர் பவுண்ட் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறதை பார்க்கிறோம். ஸோ எம்சிஎக்ஸ்ல பார்த்தோம்னால் வெள்ளி, அதாவது மே மாதம் வெள்ளி எக்ஸ்பயர் மே 5ஆம் தேதி எக்ஸ்பயர் ஆகக்கூடிய வெள்ளி கான்ட்ராக்ட் 2,58,000. இது வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் ப்ரைஸ் தான் நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஃபார் யூ டு நோ இந்த வாரம் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது. அதே போல தங்கம் 10 கிராம் தங்கம்ன்றது 1,53,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. தங்கம் வெள்ளி ரெண்டுமே எம்சிஎக்ஸ்ல ஒரு ஏற்றத்தை சந்தித்து இருக்கிறத பாக்குறோம். அதே போல கச்சா எண்ணெய், மே மாதத்துடைய கச்சா எண்ணெய் இது கடந்த மாசம் எல்லாம் $10,000 ஒரு பீபாக் என்ற லெவல்ல இருந்த கச்சா எண்ணெய் இப்போ $7,600 குறைந்து இருக்கிறது. ஸோ தேர் ஹஸ் பீன் a huge decline, which is why ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கச்சா எண்ணெய்ல இருக்கிறது. அந்த ஃபார்முலா மாதிரி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்க மனதில் வைத்தால் இது கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அண்ட் காப்பர் $1,273 ஒரு கிலோ அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருது. நிவேதா, இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வருதுங்க சார்? ஓகே, ஆல்மோஸ்ட் 13 ரிசல்ட்ஸ் இன்றைக்கு வர இருக்கிறது. முக்கியமாக ஒரு சில நிறுவனங்கள் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அதே போல பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், உக்ரோ கேபிட்டல், நவ்கார் கார்பரேஷன், நெல்கோ, பிஎன்பி கில்ஸ், இது எல்லாமே. அண்ட் அப்கோர்ஸ் இன்பேங்க், மர்ச்சன்ட் பேங்கிங், இண்டோ சோலார். ஸோ இது ஒரு சில கம்பெனிஸோடைய பெயர்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபுல் லிஸ்ட் நீங்க பிஎஸ்சி இல்ல என்எஸ்சி ரிசல்ட்ஸ் கேலண்டர்ல எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணீங்க. பட் இம்பார்ட்டன்டான வரக்கூடிய ஒரு சில ரிசல்ட் நமக்கு ஹோல்டிங் இருக்கலாம் அப்படின்ற நான் எண்ணிக்கொண்டு இதை சொல்லுகின்ற ஒரு சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் ஃபாலோ த கேலண்டர் அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், உங்க ஸ்டாக் பட்டியலில் இந்த பங்குல இருந்தா கவனமாக ரிசல்ட் வருகின்ற அந்த ஒரு டைப் ஆஃப் ரிசல்ட் இல்ல குவாலிட்டி ஆஃப் ரிசல்ட்ஸ் அடிப்படையில உங்க முதலீடை நீங்க கவனமாக மேனேஜ் பண்ணிக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்றேன். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஓகே, இன்றைய தினம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹை டெலிவரி நம்ம பார்க்க போகணும்னா மேன்கைண்ட் ஃபார்மா, திஸ் இஸ் கேஷ் செக்மெண்ட், சிப்லா, ஐசிஐசிஐ ப்ரோ லைஃப், டாக்டர் ரெட்டிஸ், கோடக் பேங்க், இண்டஸ் டவர், ஓஎன்ஜிசி, சன் ஃபார்மா, என்டிபிசி, ஃபீனிக்ஸ் லிமிடெட், இது எல்லாமே ஹை டெலிவரி நடந்திருக்கு. அதே போல லாங் பில்டப்
ஆல்மோஸ்ட் 85 ஸ்டாக்ஸ் கொண்ட ஒரு லிஸ்ட் நமக்கு இருக்கு. F&O செக்மெண்ட்ல லாங் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்குது. ஸோ முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து கோட்ஃப்ரே பிலிப்ஸ், மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கொச்சின் ஷிப்யார்ட், அடானி பவர், NHPC, ப்ளூ ஸ்டார், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், NTPC அண்ட் எஸ் பேங்க். அதே போல ஷார்ட் பில்டப் F&O செக்மெண்ட்ல 20 பங்குகள் கொண்ட ஒரு லிஸ்ட் தான். ஸோ தேர் ஹஸ் பீன் மோர் லாங் பொசிஷன்ஸ் பில்ட், ஷார்ட் பொசிஷன்ஸ் குறைவாக இருக்கு. ஸோ லாங் சைட் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்ல குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தாண்டவில்லை என்றால் முதல்ல கூறின வண்ணமாக யூ வில் ஃபைண்ட் ப்ராஃபிட் டேக்கிங் அண்ட் ஷார்ப் ட்ராப் ஆன் த இண்டெக்ஸ் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஷார்ட் பில்டப் நடக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து விப்ரோ, கல்யாண் ஜுவல்லரி, HDFC லைஃப், HCL டெக், ஜூபிலன்ட் ஃபுட்ஸ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், கேன், பஜாஜ் ஆட்டோ அண்ட் ஸ்விக்கி. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.